இப்போ எல்எஸ்ஜி இந்த மேட்சை இங்கே வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அவங்க கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து அந்த 200+ ரன்ஸ் இங்கே அடிக்கணும். சப்போஸ் அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்னா டெல்லியோட பேட்ஸ்மேன் ஒரு ஹியூமங்கஸ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்க. அதை சேஸ் பண்ணுறது எல்எஸ்சிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, கம்மி ஆவரேஜ் வச்சுருக்காங்க, ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ டிசிக்கு டீம் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறனால எல்எஸ்ஜிக்கு இங்கே டார்கெட்டை சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி அந்த 200+ ரன்ஸை இங்கே அடிச்சே ஆகணும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் டெல்லி இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களால டெஃபினட்டாக அந்த 200+ ரன்ஸ் அடிக்க முடியும். அதுக்கான பேட்டிங் பவர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அண்ட் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பவுலிங் அட்டக்கும் அவங்ககிட்ட இருக்குது. சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அது நிஜமாவே ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். எல்எஸ்ஜியோட பேட்ஸ்மேன் வெர்சஸ் டிசியோட பவுலர்ஸ் ஒரு டஃப்பான பேட்டிலாக இருக்கும். இருந்தாலும் டெல்லியோட பவுலர்ஸ் அவங்கள ஒரு 180 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். இங்கே என்ன தான் எல்எஸ்சிக்கிட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு ஸ்லோவாகும், சேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 180 ரன்ஸ்க்கு மேலே இங்கே கன்சிட் பண்ணக்கூடாது. அண்ட் இதுதான் இந்த 2 டீம்ஸ்க்கான கேம் பிளானாக இருக்கணும்.